என்ன மைனி, எங்க கிளம்பியாச்சு காலையிலே? உடம்புடி வரைக்கும் போன லட்சுமி. ஆமா, நீ என்ன கடப்பட்டியோட எங்க போயிட்டு வரா? வாழை வந்தனா அது அப்புறம் இந்த மரத்துல இருந்து செடி கிடி எல்லாம் உதிர்ந்து நிறைய இலையா கிடந்துச்சு. அந்தளவு அவளத்தையும் அள்ளி கடப்பட்டியில போட்டுட்டு உரக்குழியில கொண்டு போய் கொட்டிட்டு வரேன். இந்த பிள்ளையில கொஞ்சம் சைக்கிள்ல வச்சு கொண்டு உரக்குழியில அங்கே போய் ரோட்ல கொட்டிட்டு வாங்கலான்னா போவே உண்டாளுவேன். நம்ம தான் போனோம். வேற அவ்வளோ எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு, எழுத வேண்டிய வேலை இருக்குன்னு பாலுவேன். நம்ம சொல்லும் போதுதான் இன்னைக்கு வேற காலேஜுக்கு போயிட்டாளுவேன் காலையிலே. அதனால சரி நம்மளே போய் கொட்டிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு கொட்டிட்டு வாரேன். அப்படியா? சரி சரி, சின்ன பிள்ளைகள் தானே, படிக்க பிள்ளைகள் படிக்கட்டும். ஆமா மைனி, அப்படின்னு நினைச்சுதான் நானும் வேற விட்டுறது. சரி மைனி, உங்க மகனுக்கு ஒரு பொண்ணு பத்தியில அது என்னாச்சு? கல்யாணம் கூடி நெருங்கி வருது, நீ அப்புறம் ஒன்றும் சொல்லாம டக்கிய கல்யாண பேச்சே இல்லாம? ஆமா லட்சுமி, என்னத்த சொல்ல, இந்தாங்காவ பொண்ணு வீட்டில் வேற ஒரு பதிலும் சொல்லாண்டங்காவ. கல்யாணத்துக்கு தேதி குறித்து சொல்லுங்க பாப்போன்னா அதுவும் சொல்ல மாட்டேங்காவ. இன்னைக்கு கட்டன் ரைட்டா ஒரே பேச்சா போய் கேட்ட வேண்டியதான், நேரிலே பெய்யின்னு இருக்கேன். அதான் ரமணி வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அவளும் நானும் போய் தான் பேசிட்டு வரலான்னு இருக்கோம். ஐயே, நான் எல்லாம் பேசி ஒழுங்காயிட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, கல்யாண தேதியெல்லாம் குறித்து வச்சிருப்பியெல்லாம் இருக்கும், நெருக்கத்தில் சொல்லலான்னு இருப்பியெல்லாம் இருக்கும், யார்கிட்டையும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு வச்சிருக்கிய போல நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமா லட்சுமி, ஒரு பதிலும் சரியா சொல்ல முடியுங்காவ. நானும் சாருமதிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். அவியல்களுக்குலாம் விருப்பம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்காவ. இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஏன் மோனும் வேண்டாம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஒன்றும் கேட்காதீங்க பார்க்காதீங்க அப்படிங்க. இப்போ ஒரு 4 நாளாக அவனும் ஆளும் சரியில்லை, என்னதான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்கு. எனக்குமே மனசு ஒரே சங்கடமாக இருக்குது. ஐயே, ஏன் இப்படி பண்ணியாவ பொண்ணு வீட்டுக்காரு? பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதா, இல்லைன்னா வேற இடம் பாருங்க, இல்லை எங்களுக்கு இப்போ கல்யாணமான விருப்பம் இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லி விட வேண்டியதானே. இந்தா நீ ஏன் இழுத்துக்கிட்டு அடக்காவ? என்னன்னு தெரியல, போய் பார்க்கணும் லட்சுமி. போய் பார்த்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன். சரி மைனி, அப்போ 10 மணி பஸ்க்கு போலான்னு இருப்போறீங்களோ? ஆமாம் லட்சுமி. சரி மைனி, நல்லா ஜாதகம்லாம் பொருந்ததுல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஜாதகம்லாம் நல்லா பொருந்தது, 10-11 பொருத்தங்கான இருக்கு. அதனால தான் எனக்கு இந்த பொண்ணை விட மனசு இல்லை. பிள்ளையும் நல்ல பிள்ளையா இருக்காளா, அதான் நான் எப்படியாவது நம்ம பையலுக்கு கட்டிடணும்னு நானும் பார்க்கேன். ஆனால் அவியல்வ ஒன்றும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்காவளா, அதான் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் யோசனையில் இருக்கேன். ஆமாம், அப்போ இன்னைக்கு போய் பேசிட்டு வந்துருங்க. உண்டா இல்லையான்னு தெரிஞ்சனா நம்ம வேற இடமாவது பார்க்கலாம்ல பிள்ளைக்கு. ஆமாம் லட்சுமி, சரி எனக்கு யாராவது நான் வாரேன். சரி மைனி, போயிட்டு வாங்க. ஒத்த பயலை வச்சிருக்கு, ஆனால் நல்ல பைய, ஒரு கெட்ட பழக்கமும் ஒன்றும் கிடையாது. இந்த பயலுக்கே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடக்காவலா பொண்ணு தேடியதுக்கு. நம்ம 2 பொட்ட பிள்ளைய வச்சிருக்கோம், என்ன நீ கரையத்த போறன்னு தெரியலையே. கேசட்டிக்கு சந்தியால இவனுக்கே கட்டி வச்சிருவோமா? நல்ல பையதான். வேற நமக்கு என்னென்னா சொந்தத்தில் கட்டி கொடுக்க விருப்பம் இல்லை. வெளியாளுவில் பார்த்து கட்டி கொடுத்தாதான் பிள்ளைய நம்ம என்ன எதுனாலும் கேட்க முடியும். சொந்தத்தில் கட்டி கொடுத்தோன்னா அயல்வ நம்மளை ஏளனமாக தான் பார்ப்பாவ. சரி, நம்ம பிள்ளை தான் இப்போ படிக்கல, படிக்கட்டும், படித்து கொஞ்சம் வேலை பார்க்கட்டும், வேற நல்ல பையலாக பார்த்து கட்டி வைக்கலாம். நம்மெல்லாம் யாரு வெறும் கையாலே சப்பாத்தியை புரட்டி போட்டு எடுப்போம். அட கடவுளே, இங்க பாரு பாவத்தை. எவ்வளோ உமா, அட வாங்கலச்சு, இன்னைக்கு யாரையும் காணுமேன்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டியே. ஏலா, உனக்கு இதெல்லாம் தேவையாளா? வாழா, எங்க வீட்டில் வந்து ஒரு 4 நாள் இரு. உனக்கு என்ன இது தலையெழுத்தாளா? நீ இப்படி கிடந்து வெளியே ரோட்ல கிடந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அடக்கணும்னு என் வீட்டுல வந்து இருன்னா கேட்காம நீங்க வந்து இப்படி கிடக்கிய? உனக்கு இது நல்லாவா இருக்கு? அடலச்சு, எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா காத்தோட்டமா ஃப்ரீயா ரோட்ல வெளியில உட்கார்ந்துக்கிட்டு தெருவில் சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அடக்கிறது என்ன அழகா இருக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் இந்த சுதந்திரம் தெரியாம நான் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்துட்டேனான்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குல்லச்சு. அட கடவுளே, ஒரு பொம்பளை இப்படி ரோட்ல கிடந்து சமைச்சிட்டு அடந்தேன்னா உன் புருஷனே மாமியாரையும் எல்லாரும் என்ன பேசுவாவ? இதெல்லாம் உனக்கு தேவையாளா? என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்தாலும் அதை வீட்டோட வச்சுக்கிடணும். இப்படி தெருவுக்கு வந்து இப்படி இருந்து எல்லாரும் கைகுட்டி சிரிக்க மாதிரி இருக்கப்படாதுல. அவியல்வை கேவலப்படணும்னு தான் முதல் இப்படி பண்ணுனேன். ஆனா எனக்கே இப்ப இது பிடிச்சி போச்சு பார்த்துக்கிடுங்க. அதனாலதான் செட்டில் ஆயிட்டேன். இல்ல ராத்திரி எல்லாம் இந்த கொட்டைக்குள்ளேயா தூங்குனா? ஆமலச்சு, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காத்து, நல்லா சில்லுன்னு இருந்து பட்டுருங்க. ஏசி போட்ட மாதிரி இருந்தது. ஜம்முன நானும் வெளியே படுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால உள்ள போய் படுத்துக்கிட்டேன். இல்லைன்னா வெளியே படுத்தாலே சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஏலாம் ஒழுங்கா சொன்ன கேளு. சரி, பகல்லங்கன்னா கிடந்தாலும் ராத்திரிக்காவது படுக்க எங்க வீட்டுக்கு வந்துரு. இப்படிலாம் போட்டப்பல வெளியே படுக்கப்படாதுல. நாட்டு நடப்பு என்னெல்லாம் நடந்துட்டு அடக்கு, நீ என்னன்னா இப்படி கிடக்கியலா? உனக்கு அறிவு இருக்கா? ஏக்க, நம்ம ஊர்ல என்னக்கா பயம்? அப்படி யார் வந்துருவா நம்ம கிட்ட சொல்லுங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கும், நல்லா ஜாலியா இருக்கு. அப்படியே வேணா துணைக்கு வேணா நீங்க வந்துங்க படுங்களா, நல்லா இருக்கும். நீங்க வந்து படுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நானே இன்னைக்கு பெரிய பிள்ளை இழிச்ச வச்செல்லாம் கூப்பிடலான்னு பார்த்தேன். இழிச்ச வச்சு எப்படியே வரமுண்டா, அவன் பச்சை பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேணா பெரிய பிள்ளை கூப்பிட்டா வருவா. அவளைதான் இன்னைக்கு கூப்பிடலான்னு இருந்தேன். நீ சொன்னா கேட்க முண்டானே.
ஏக்கா நல்ல ஜாலியா இருக்குதுக்கா. நேத்தெல்லாம் பூரி செஞ்சந்திரமா, பூரியும் கிழங்கும் செஞ்சேன் காலையிலே. அதுக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு இழிச்ச வச்சும் பெரிய பொண்ணு வந்துட்டாவ. நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு போனாவ. இன்னைக்கு நான் சப்பாத்தி செஞ்சிருக்கேன். சப்பாத்தியும் குருமாயும் சாப்பிடுறீங்களாக்கா? பரவாயில்லன்னு பார்த்து இன்னைக்கு ஒருத்தையும் காணோம். நல்ல வேளை நீங்க வந்திருக்கிய. வாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பிள்ளைகளெல்லாம் எப்படியும் காலேஜுக்கு அனுப்பியிருப்பியல்ல? தண்டபணி என்னன்னா எப்படியும் காலையில கஞ்சி கஞ்சி வாங்கிட்டு தோட்டத்துக்கு கிளம்பியிருப்பாவ. எனவே வீட்டில் தானே போய் வேலையை பார்ப்பிய. வாங்க இதில் உட்கார்ந்து என் கூட சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேணா ஓலையை அள்ளிட்டு வாங்கினா அங்கே உட்கார்ந்து நீங்கள் பாய் முனைங்க. நம்ம பேசி இதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அடப்போம். அட போலாம், எனக்கு கஷ்டமா இருக்கு நீ இப்படி இருக்கதை பார்க்க. ஐயா லட்சு, நானே ஜாலியாக தான் இருக்கேன். நீங்கள் என்னத்துக்கு கஷ்டப்படுறீங்க? எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நல்லா காண்டாயிட்டாரு. அதான் எனக்கு தேவை. உங்க மாமியார் ஊர் முழுக்க உன்னைய பார்த்து திட்டிட்டு அடக்கு, இப்படி என்னைய கேவலப்படுத்தியான்னு. நீ என்னன்னா இங்க ஜாலியா இருக்குன்னு அடக்கா. இல்லன்னா 4 நாள் உங்க அம்மா வீட்டுக்காவது போயிட்டு வாளா. அட நீங்க வேற லட்சு, அதுக்கு நான் இங்கே தெருவுல கிடக்கதே மேலு. சரி அதெல்லாம் விடுங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடலாம். எங்க போயிட்டு வரிய? குப்பையை கொட்டிட்டு வரிய? ஆமா, கொஞ்சம் குப்பை கிடந்தது, அதான் போய் உரக்குழியில கொட்டிட்டு வரேன். சரி வாங்க, தண்ணி எல்லாம் இருக்கு, கையை கழுவிட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு சப்பாத்தி எடுத்து தரேன். அண்ணா அங்கே வாளியில தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அங்கதான் பாத்திரம் கழுவுவேன். அங்கே போய் கையை மட்டும் கழுவிட்டு வந்துருங்க. சரி உமா. விதவிதமா வித்தியாசமாய். இந்தாங்க லட்சுமி அக்கா, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அட என்னமோ நிறைய வச்சிருக்க போல தெரியுதே. ஆமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் நான் செஞ்சதுதான், நல்லா இருக்கும். தண்ணி கிண்ணி பாத்திரம் கித்திரம் சட்டி பண்ணனு எல்லாம் கொண்டு வந்துட்ட போல. ஆமா, வீட்டுக்கெல்லாம் போய் இன்னும் ஒன்றும் எடுக்கல. அங்கங்க ஒவ்வொருத்தருக்கே ஒன்று வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நைட்டோட நைட்டா பூந்து அவ்வளோ பாத்திரம் சட்டி பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். வந்து இங்கே கொட்டாயப்பட்டு இங்கே சமைச்சு சாப்பிட்டு கிடக்க போறேன். எல்லாம் சும்மா விளாடாத, இப்படி பேச்சு கூட சொல்லாத. ஏதோ ஒரு 4 நாள் சரி விளாட்டா பண்ணிட்டு அடக்கன்னு பார்த்தேன்னா நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்கே போட்டேன்னா அப்புறமா உன் புருஷன் எப்படி உன்னைய வீட்டுக்குள்ள சேர்ப்பான்? அவன் வீட்டுல சேக்காட்டா போயிட்டு போறான். எவ கூடயே தியேட்டருக்கு ஒன்னா போனன்னு தானே என்னைய விட்டுட்டு படத்துக்கு போனான். அவன் எவளையும் கூட்டு கொண்டு வீட்டுல வச்சா வச்சுட்டு போட்டோம். நான் நல்லா ஜாலியா இருக்க போறேன் இனிமே. எல்லாம் நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லன்னா தெரியாம பேசிட்டு இருக்கியா? லட்சு, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசியேன். இப்போ டைவர்ஸ் கொடுக்கறதுனால நான் கொடுக்க ரெடிதான். கேட்டேன்னா இனிமே நான் ஜீவனாம்சம் கேட்போம்ல, அதனால அவன் எனக்கு மாசம் மாசம் இவ்வளவுன்னு தந்துதான் ஆகணும். ஏ இவளுக்கு கிறுக்குதான் பிடிச்சு போச்சு. உனக்கு நல்லது கெட்டது சொல்லி தர ஆள் இல்லைன்னா தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கேன். நீ என்னைய பார்த்துக்கிட்டு தானே இருக்கா? என் புருஷனை நான் இத்தனை வயசுக்கு அப்புறமா அவன் எனக்கு புருஷன் வேணாம் வீட்டுக்காரன் வேணும்னு மறுபடியும் நான் சேர்த்துருக்கேன்னா எதுக்காண்டி? நானும் 2 பொட்ட பிள்ளைல வச்சிருக்கேன். அதை கரையத்தினா 4 பேர் 4 விதமா பேசப்படாது அப்படின்றதுக்காக தானே நானும் அந்த மனசுல சேர்த்து வச்சிருக்கேன். நீ உன் புருஷனுக்கு ஒன்ன குறை, அவன் உன்னை என்ன பண்ணா? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி குறைச்சிக்கிட்டு வருவாங்களா? சரி ஏதோ விளாட்டு பிள்ளை சும்மா தெரியாம பண்ணிட்டு அடக்கன்னு பார்த்தா நீ பேசியது எனக்கு கோவம் தான் வருது. அதெல்லாம் நான் எந்தாலும் எந்திரிச்சு பேயிற போறேன் பாரு. வாங்கிட்ட இனிமே பேசியே வர மாட்டேன். சரி சரி கோவப்படாதீங்க லட்சு, சாப்பிடுங்க. நான் டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அந்த மனுஷனுக்கு, போதுமா? உங்க மாமியார் ஏதாவது திருட்டுப்பட்டதை கட்டி உன்னையும் வெளியே அனுப்பிச்சுன்னா சரி, அது உன் கோவம் நியாயமான கோவம் தான். சரி ஒரு 2 நாள் இது பண்ணிட்டு மறுபடியும் சரி உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டுருவாரு போயிருவேன்னு நினைச்சா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. சும்மா விளாட்டுக்கு சொன்னேன் லட்சு, கோவப்படாதீங்க. சரி சாப்பிடுங்களா, நான் செஞ்சதே. நீ உனக்கு தட்டில் எடு, சேர்ந்து சாப்பிடுவோம். நானும் தான் சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். சரி நானும் சாப்பிட்டே நீங்களும் சாப்பிடுங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வாழையே தெரிய மாட்டேங்குது. சரி லட்சு சாப்பிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். ஏ லட்சுமி, வாங்கக்கா. அட என்ன நீ இவ கூட சேர்ந்துட்டியா? அது ஒண்ணும் இல்லக்கா, குப்பையை கொட்டிட்டு வந்தேன். வரும்போது இவளை பார்த்தனா, அதான் அவட்ட பேசிட்டு இருந்தேன். அவ சப்பாத்தி செஞ்சேன் குருமா செஞ்சேன் இந்த சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டா. அதான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன மாட்டை பத்திட்டு வரீங்களோ? ஆமா ஆமா. என்ன உமா எப்படி போகுது? வாங்க வித்ராலியக்கா சாப்பிடலாம். நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. வாங்க கூட இல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா ஊருகாரி வெள்ள என்னைய காரி துப்பி போடுவாளுவே. உன் மாமியாரு நீ 5000 ரூபாய் வீட்டுல இருந்து களவாண்டுட்டு போயிட்டேன்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு தெரியுது. நீ என்னன்னா உன் பாட்டுக்கு இங்க தெருவுல கடந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அடக்க போல என்ன? ஏக்கா நீங்க சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க என்ன? பத்ராலிக்கா அவ எதுவும் வீட்டுல இருந்து காசெல்லாம் எடுத்துட்டு வரலக்கா, அவ சேர்த்து வச்ச காசு தானா. அது அவைய மாமியாரு சும்மா வீட்டுக்காரன்ட்ட பழிய போட்டு இவளை வெளியே அடிச்சு துரத்திருக்காவ. அது இனிமேதான் என்ன ஏதுன்னு பார்த்து இவ எடுக்கலன்னு சொல்லி நிரூபிச்சாதான் இவ உள்ள போக முடியும். வீட்டுக்காரன்னா அம்மையை பேச்சையை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்படியா நீ எடுக்கலையே? நீ ஒரே எதுனாலும் கை வைப்பிய, அதான் நீ தான் எடுத்துருப்பியா இருக்கும்னு நினைச்சேன். தப்பு செய்யும் போது என் மேல பழிய போட்டா பரவாயில்ல,
தப்பே செய்யாத போது எவ்வளவு பழிய போட்டாதான் எனக்கு இப்ப கோபமா வருது. அந்த பொம்பளையா ஊர் முழுக்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க வீட்டு முன்னாடி போய் இன்னைக்கு கிளின்னு கிளிக்கணும் இல்லையான்னு பாருங்க அந்த கிளவிய. ஏன்னா நான் எதுவும் சொன்னேன்னு போய் சண்டை கிண்ட போட்டுட்டு அடக்காத. எல்லாரும் சொல்லி அவளன்னு நான் சொன்னேன். இல்ல பத்திராளியக்கா, நான் அந்த கிளவியனால கிளிக்கணும்னு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா பெய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பெய்கிட்ட அந்த கிளவிக்கு ஊதுறேன் சங்கு. சரி, அது உங்க பாடு, உங்க குடும்ப விஷயம். அதுல எல்லாம் நம்ம தலையிட முடியுமா? சரி, அப்ப நான் வாரேன் லட்சுமி. இருங்க, சாப்பிடுங்க. நல்லா செஞ்சிருக்கா. நான் கூட என்னமா எதை நினைச்சேன், நல்லா அழகா இருக்கு. சாப்பிட்டு பாருங்களா? வேண்டாம் வேண்டாம் லட்சுமி, நீ சாப்பிடு, நான் அப்புறம் வாரேன். இந்த பத்திராளி அக்காக்கு தலைவர் பொண்டாட்டிங்கிற திமிரு. அப்படிலாம் இல்லலா, அப்படிலாம் இருந்தா அவிய நம்ம கிட்ட எல்லாம் இவ்வளவு சகதமா பழகுவாவளா? அவிய எப்பயுமே அப்படிதானே, எதனால மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாவே இருப்பாவ. அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடப்படாது. எல்லாரும் இப்படி சொல்லி அவன்ட்டு அவிய காதுக்கு போயிருக்கும்ல, அதனால அவிய அப்படி சொல்லுவாவளா இருக்கும். அவியலுக்கு உன்னைய பத்தி தெரியாதா? இருந்தாலும் எல்லாரும் சொன்னாலும் அப்படி இல்லைன்னு இது சொல்ல வேண்டியது தானே. இதுவும் எல்லாரும் பத்தியும் பேசுதுன்னா அப்ப இது மனசுலயும் அப்படிதானே இருக்குன்னு அர்த்தம். சரி விடு, இதெல்லாம் நீ தான் மாற்றணும். எப்படி என்ன ஏதுன்னு பாரு. உங்கள் மாமியார் ஏன் அப்படி பழிய போட்டுச்சுன்னு நீ வீட்டுக்கு போனாதான் சரி பண்ண முடியும். இப்படி தெருவில் உட்கார்ந்துட்டு அடந்தானா எப்படி உன் பிரச்சனையை நீ சரி பண்ணுவா? ஆமாக்கா, ஏதாவது ஒரு விதத்தில் நான் கண்டுபிடிக்கணும் அந்த காசு எங்கே போச்சு ஏதுன்னு. அதை கண்டுபிடிச்சேன்னா என் பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த தொப்பி தலை எனக்கு இருக்கு பாருங்க, அவன் மூஞ்சில நான் கறியை பூசுறேன். சரி சரி, அதே போட்டு நினச்சி வருத்தப்படாத. சாப்பிடு, நீயும் சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன். சரி பூமாரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஏதோ எனக்கு பயமா இருக்குதே. நீ பாட்டுக்கு கட் அடிச்சுட்டு இவ்வளவு தூரம் ரவுண்ட் அடிச்சு கூட்டு வந்துட்டேன். அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்க கிளாஸுக்கு போனோம். நீ என்ன கேண்டீன்ல வந்து நின்னுகிட்டு சொகுசா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுக்கிட்டு நிக்க. வாடி கிளாஸுக்கு போலாம். ஏய் சும்மா இருப்ப பூமாரி. வேற எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு வரது வீட்டுக்கு போறது இப்படியே தான் இருந்து நம்ம வாழ்க்கை. காலேஜுக்கு வந்த அப்புறமாவது நம்ம இதுல டிராகன்ல பார்த்தோம்ல எவ்வளவு ஜாலியா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணாங்க. அந்த மாதிரி நாமளும் கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில சுவாரஸ்யமா என்ஜாய் பண்ணணும். அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம மெமரிஸ்ல பார்க்கும்போது இதெல்லாம் ஜாலியா ஏதாவது ஒண்ணு இருக்கும். கட்டடிக்கலாம் இப்படி பயந்தா எப்படி? காலேஜ் முடிச்சுலாம் போனோன்னு வையி, அப்பயும் நம்ம காலேஜுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் கொண்டு வந்ததை தின்னோம் படித்தோம் போனோன்னே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி த்ரில்லிங்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ தான் அது மெமரிஸில் இருக்கும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பீரியடை நம்ம கட் அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோமா, அதெல்லாம் ஒரு மெமரிஸ். ஏதோ இதெல்லாம் பெருமையாவ? எனக்கு பெருமை எருமை. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா நீ இங்கே நில்லு, நான் மட்டும் எனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து தின்னுட்டு இருக்கேன். நீ அப்படியே பார்த்துக்கிட்டு வாயை பார்த்துக்கிட்டு. சரி சரி இரு, நானும் வரேன். பப்ஸ் சாப்பிடுவோமா ரெண்டு பேரும்? ஆமாம், நானும் எக் பப்ஸ் தான் வாங்க போகிறேன். எனக்கு வெஜ் பப்ஸ் போதும்ப்பா. இப்போ அதை திங்கிறதுக்கு திங்காமலே இருக்கலாம். ஏதாவது ஒன்று டேஸ்ட்டாக திங்க பழகுது. எப்போ பார்த்தாலும் வெஜ்ஜுன்னு இருக்காதே. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. உன்னையெல்லாம் திருத்தே முடியாது. சரி வா. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். இன்னைக்கு கிரிஜா மேம் வரல, அதனால அவங்க பீரியட் நான் தான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். அதனால ஒழுங்கா பாடத்தை கவனிங்க. இந்த சாப்டர் நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். போர்ஷன்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கிறதுனால ஒழுங்கா கவனிங்க. நான் ரீட் பண்ணும்போதே நீங்கள் கடகடன்னு எழுத ஆரம்பிங்க. ஓகே மேம். என்னடா இது, இந்த பொம்பளை இப்போதைக்கு போவாதா? எனக்கு வேற தூக்கமா வருது. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் ரூம் கேட்டு வெளியே போலாமான்னு பார்த்தா இது உட வேற செய்யாது. புலம்பாம எழுதுடா, மேம் அங்க சொல்லிட்டு இருக்குதுல்ல, கடகடன் ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். சீக்கிரம் எழுது. போடா, நீங்களாம் எழுதுங்க, உங்களை பார்த்து அப்புறம் நான் எழுதிக்கிறேன். என்னமோ பண்ணு போ. மேம் மேம் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க மேம், நீங்க சொன்னது எனக்கு புரியல. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க மேம், அப்பதான் எனக்கு எழுத முடியும். யார்ல அது மணியா? மணிக்கு சொன்னா மட்டும் புரிஞ்சிரும், அப்படியே எழுதி கிழிச்சிருவான் பேரு. நான் கடகடன் ரீட் பண்ணுவேன், முடிஞ்சா எழுது, இல்லைன்னா பக்கத்துல பார்த்து காப்பி பண்ணு. ஒருத்தனுக்காண்டிலாம் ஸ்லோவா ரீட் பண்ண முடியாது. வந்துட்டான், ஸ்லோவா ரீட் பண்ணணுமா இவனுக்கு மட்டும்? மனக்கட்டு உட்கார்ந்து இவனுக்கு ரீட் பண்றாவ. என்ன மாமே, சமத்தையா பல்ப் வாங்கினியா எல்லாரும் முன்னாடியும்? இதுக்குதான் என்னை மாதிரி கவனிக்க மாதிரி நடிக்கணும். இப்படி சும்மா ஓவரா சீனை போட்டேன்னா அப்படிதான். நான் எழுதுற மாதிரி சீன் போட்டுட்டு பாரு, ஒரு பக்கம் கூட எழுதல, அப்புறம் எழுதலான்னு இருக்கேன். நீ என்னமோ மாங்குன்னு எழுதி சீனை போட்டா கவனிச்சுக்கிட்டு அதுக்கிட்ட சீன் போட்டா இப்படிதான் அது பல்ப் தரும். டேய், இன்னைக்கு உண்மையாவே கவனிச்சேன்டா. அது சொல்றதெல்லாம் காப்பி பண்ணிடணும், எழுதிடணும்னு. கொஞ்சம் ஸ்லோவா சொன்னா எழுதியிருப்பேன். அது கடகடன்னு ரீட் பண்ணி விடுது, ஒண்ணுமே எழுத முடியல. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்கன்னு சொன்னா அந்த கத்துது. ஹே லாஸ்ட்ரோ, அங்க என்ன பேச்சு வேண்டி இருக்கு? கடகடன்னு எழுதுங்க. என்னத்தை எழுதுறது? இப்படி சொன்னா ஒரு மணி எழுத முடியாது. எப்படியோ போங்க, யாராவது எழுதுங்க, இல்ல எழுதாவளியும் போங்க. நான் பரவ காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம மாப்பிள்ளை எழுதுவான், அவன் எழுதுனதுக்கு அப்புறம் அதை பார்த்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் மச்சான். விடு போடா, நீ வேற.
செத்தான் சேகர். இப்ப மட்டும் யாரு இப்ப போன்ல பாட்டு வச்சதுன்னு சொல்லலாம் வைங்க. அவ்வளவு ஹெச்ஓடி ரூம்ல கொண்டு போய் நிப்பாட்டிடுவேன். யாருன்னு சொல்லுங்க. மேம் தெரியல மேம், நாங்க இல்ல. இப்ப யாருன்னு சொல்லலன்னா அவ்வளோ ஹெச்ஓடி ரூமுக்கு போக வேண்டியிருக்கும். பனிஷ்மெண்ட் உண்டு பாத்துக்கோங்க. மேம் லாஸ்ட் ரோல இருந்து தான் மேம் சவுண்ட் வந்தது. பட் யாருன்னு தெரியல மேம். செத்தம் குடுமிக்காரி லாஸ்ட் ரோவை மாட்டி விட்டுட்டா. நம்ம தான் இவ்வளவுக்கு கண்ணு தெரியும் போல இருக்கு. மொக்க மூஞ்சிங்க. மற்ற கிளாஸ்ல எல்லாம் பாருங்க ஃபிகருங்க என்ன அழகுல இருக்குங்க. இந்த கிளாஸ்ல தான் அவ்வளவு மொக்க ஃபிகர். இந்த மூஞ்சிங்களை பார்க்கவும் முடியல, ஒண்ணும் முடியல, சகிக்கல. இதுங்க நம்மள வேற மாட்டி விடுதுங்க. இதுங்கெல்லாம் காலேஜுக்கு வரலன்னு யார் எழுதா? ஏய் லாஸ்ட்ரோ, யார் அதுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் காட்டி கொடுக்க கூடாதுன்னு இருந்தீங்கன்னா மொத்த பேரும் வெளியே போக வேண்டியிருக்கும். பாத்துக்கங்க. இருங்க நானே யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஐயோ செத்தொன்னைக்கு. டேய் அதுகிட்ட ஐ கான்டாக்ட் வச்சுக்காதடா, கண்டுக்காத மாதிரி இரு. ஏய் மணி எந்திரி. மேம் இன்னைக்கு மணியோட மணியை உருவ போகுது இந்த மேம். நீ தானே இந்த வேலையை பார்த்தது? மேம் நான் இல்ல மேம், இந்த ராயன் தான். அடப்பாவி, என்னை ஏன்டா கோத்து விட்ட துரோகி? என்ன பண்ணாத தப்புக்கு என் மேல அந்த மேம் பழிய போடுது. அதான் உன்னைய மாட்டி விட்டேன். டேய் அங்க என்னடா பேச்சு வேண்டி இருக்கு? கிளாஸ் விட்டு 2 பேரும் வெளியே போங்கடா. மேம் நான் சாங் வைக்கல மேம், இந்த ஷாம் தான். அவனும் சேர்ந்து வெளியே போங்க. 3 பேரும் இந்த கிளாஸ்ல இருக்க கூடாது. இப்போ நீங்க மட்டும் வெளியே போல நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். எப்பா ரொம்ப சந்தோஷம். இது கிளாஸ் எடுக்கலன்னா நிம்மதியா இருப்பாங்க எல்லாரும். மாப்பிள்ள நாங்க 2 பேரும் வெளியே போய் என்ன பண்ண போறோம்? அதான் உன்னையும் சேர்த்து கோத்து விட்டோம். வா வா வெளியே போலாம். ஆமா ஷாம் வா, கொஞ்ச நேரம் கேண்டீன் போயிட்டு வரலாம். தலை வலிக்குது. இதோட பாடத்தை கவனிக்கிறதுக்கு நம்ம கேண்டீன்ல இருந்து அரட்டடிச்சிட்டாவது வரலாம். சரி வாங்க போவோம். மரியாதை தெரியாத பசங்க. ஸ்டூடண்ட்ஸ் லிசன், வாங்க நம்ம பாடத்துக்கு போலாம். ஏ குமாரி என்னடா எந்திச்சிட்ட? எங்க போற? இந்த பப்ஸ கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட போறேன். கேவலமா இருக்கு. திங்கவே முடியல, நல்லாவே இல்ல. ஒரு மாதிரி ஊசி போன மாதிரி ஸ்மெல் அடிக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு வேண்டாம், நான் போய் குப்பையில போட்டு வந்துறேன். கொஞ்சம் இரு. இந்தா என்கிட்ட இருக்குல்ல, இதையும் சேர்த்து கொண்டு போய் குப்பையில போடு. சாப்பிடவே முடியல, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. நேத்து உள்ளதா இருக்குமோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. பழைய இதை சூடு பண்ணி தராங்க போல இருக்கு. ஏன் வர வர கேண்டீன்ல இப்படி பண்றாங்க? வேஸ்டா போச்சு. நம்ம காசெல்லாம் தண்டம். நம்ம போகும்போது எப்பயும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாப்பிடுவோம்ல, அங்கேயே சாப்பிட்டுருக்கலாம் போல இருக்கு. சரி கேண்டீன்ல ஏதாவது சாப்பிடலாமே நினைச்சு இப்போ நம்ம காசு வேஸ்டா போச்சு பாரு. இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்களா? ஆமா, எல்லாம் எப்படிதான் திங்காங்களோ தெரியல. டேய் மாப்பிள்ள, டேய் நீ வேற சும்மா இருடா. பப்ளிக் பிளேஸ்ல போனை எடுக்க முடியல. இந்த போனை நோண்டனால ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. சை, இந்த பாட்டை மட்டும் நீ கிளாஸ் ரூம்ல போட்டு இருந்திருக்கணும். இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும் இன்னைக்கு காலேஜ். உன்னைய கொண்டு போய் ஹெச்ஓடி ரூம்ல நிப்பாட்டி இருப்பாங்க. சூப்பரா இருந்திருக்கும். நீ வேற சும்மா இருடா, வயிற்றுல கலப்பாத. கிளந்தாங்க நீங்க கேட்ட சிக்கன் ரோலும் நகட்ஸும். அடா கொண்டா கொண்டா, முதல்ல சாப்பிடலாம், பசிக்குது. அதாம்ல வாசில கிடைச்சா எல்லாம் தும்ப. நீ தள்ளி உட்காரு, நான் உட்காரண்டாமா? அந்த பக்கம் ஒரு சேர் கிடக்கலாம், அதை இழுத்து இந்த பக்கம் போட்டு உட்காரு. எவன் கேட்பான் நம்மள? இவன் ஒருத்தன் தள்ளி உட்கார சொன்னா அங்க இருந்து எடுத்து போட்டு சேர, இங்க இருந்து இழுத்து போடுமா. சரி போலாமா ஜோனி? சரி இருப்பு மாதிரி இனிமே இந்த பீரியட் முடியணும்ல. ஒரு காஃபி ஏதாவது சொல்லுவோமா? காஃபி குடிச்சிட்டு போலாம். வேண்டாம் ஜோனி, இன்னும் அது வேற எவ்வளவு கொடூரமா இருக்குமோ என்னமோ. அது வேற தண்டமா இங்க காசு கொடுத்து வீண் பண்ண வேணாம். காஃபிக்கு பதிலா தண்ணி எதையாவது ஊத்தி தந்துட போறான். அது என்னமோ சரிதான். அப்ப என்ன பண்றது? நம்ம ஒரு பீரியட் எப்படியாவது போக்கி ஆகணுமே. அதுக்கு நம்ம கிளாஸ் ரூம்க்கே போயிடலாம். டி வா போலாம். ஏய் கொஞ்ச நேரம் இரு, சும்மா பேசிட்டாவது இருப்போம். என்னமோ பண்ணுப்போ, உன்னோட த்ரில்லுக்கு நான் தான் கிடைச்சேனா? அட இருப்பு மாதிரி. என்ன சாம், அன்னைக்கு பிரேமா மிஸ் கிளாஸ்ல நான் அந்த மாதிரி தான் வம்பு பண்ணுனேன். கிளாஸை கவனிக்காம அரட்டை அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு நீ என்னைய சத்தம் போட்ட. ஆனா இன்னைக்கு இந்த மேமுக்கு நீ பாட்டை போட்டு வெறுப்பேத்தி இன்னைக்கு நீ எங்க கூட சேர்ந்து வெளியே வந்து நிக்க. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, பிரேமா மிஸ் எல்லா பசங்கள்ட்டையும் நல்லா அன்பா நடந்துப்பாங்க. படிக்கிறதுக்கு எதுவும் டவுட்லாம் கேட்டேன்னா அழகா சொல்லி தருவாங்க. அவங்க கிளாஸ்ல யாருமே ஃபெயில் ஆனது கிடையாது. படிக்கிற பசங்க படிக்காத பசங்கன்னு யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எத்தனை முறைனாலும் நல்லா அழகா சொல்லி தருவாங்க. அந்த மிஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்மகிட்டையும் நல்லபடியா நடந்துப்பாங்க. அதனாலதான் அவங்க கிளாஸ்ல நீ அன்னைக்கு அரட்டை அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு சத்தம் போட்டேன். ஆனா இந்த மிஸ் அப்படி கிடையாது. பசங்களுக்கு புரியுதா புரியலையா எதை பத்தியும் கவலைப்படாது. அது பாட்டுக்கு சும்மா நடத்திட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். பசங்க டவுட் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கூட நீ டவுட் கேட்கும்போது உன்னையே இன்சல்ட் பண்ணிச்சுல, அதனாலதான் நான் பாட்டை போட்டு வெறுப்பேத்தி விட்டாத. ஆமால, பிரேமா மிஸ்லாம் என்கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பாங்க தெரியுமா? வேற அவங்க கிட்ட வம்பு பண்ணுனா சாம் சும்மா இருப்பானா? அதான் உனக்கு அன்னைக்கு தலையிலேயே கொட்டி உட்கார வச்சான். பரவாயில்ல மாப்ள, இன்னைக்கு அதை என்ன இன்சல்ட் பண்ணிச்சுன்னு அந்த மேம் நீ இன்சல்ட் பண்ணிட்ட. சரி விடு விடு, சாப்பிடுங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு டேஸ்டே பிடிக்கல மாப்ள. ஆமால, என்னது சிக்கன் ரோல் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? என்னன்னு தெரியல, சிக்கன் ரோல் கெட்டு போச்சா என்னமோ தெரியல.
ஹெவியா ஸ்மெல் அடிக்குது. எனக்கும் நான் சாப்பிட்டது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள வர வர இந்த கேண்டீன்ல இப்படிதான் பண்றானுங்க. காப்பிலாம் பார்த்தனா பச்சை தண்ணி கணங்கா இருக்கு. கேட்டனா இப்படிதான் இருக்கும், வேணும்னா குடி இல்லாட்டினா கிளம்புன்றான். யார்ல கேண்டீன் இன்சார்ஜா? ஆமா, எவன்கிட்ட கேட்டாலும் ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டானுவல. நல்லால இது நல்லால அது நல்லாலன்னு பசங்க எவன் எது சொன்னாலும் திங்கதா இருந்தா தின்னு இல்லைன்னா கிளம்புன்ட்டு திட்டி விட்டுறானுங்க. ஹாஸ்டல்லையும் சாப்பாடு சரியில்லைன்னு பசங்க சொல்லிட்டு இருந்தானுங்க. ஏன் யாரும் சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலையா? டேய், அவனுக்கு கேண்டீன்ல விற்காததை வேற என்ன பண்ணுவானுவேன்? ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் சூடு பண்ணி நமக்கு தான் தருவானுவேன். வேற அவங்களுக்கும் விற்காண்டாமா? இல்லை அதுக்குன்னு நம்ம என்ன கெட்டு போனதையே சாப்பிட முடியும்? காசு கொடுத்து தானே வாங்குறோம். அவங்ககிட்ட கேட்டால் ஒரு பதிலும் ஒழுங்கா சொல்ல மாட்டானுங்க. நம்ம நோஸை கட் பண்ணுவானுங்க. சும்மா சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடு, இல்லாட்டினா தூக்கி போட்டு வா கிளம்புவோம். நான் கேண்டீன்ல போய் மாஸ்டர் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். சாம் ஒரு நிமிஷம் இல்லை. ஆல்ரெடி ஹாஸ்டல் பசங்க காலேஜ் பசங்களாம் ஒரு சில பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஓடி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. நம்ம போய் கேட்டாலும் ஒரு பதிலும் இருக்காது. அதனால நீ சும்மா உட்காரு. நான் கூட இவ்வளோ மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கல இருந்தாலும். ஆமா, இப்பெல்லாம் நம்ம கேண்டீன் பக்கமா வர்றதே இல்லை. இன்னைக்கு தான் வந்தோம். ஆர்டர் பண்ணா ரொம்ப கேவலமா இருக்கு. இரு, நான் போய் பேசிட்டு வரேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும். அட, இவன் போற வேகத்தை பார்த்தா மாஸ்டரை அடிச்சு துவைச்சிருவான் போல இருக்க. அப்படிதான் தெரியுது. வாழை நம்மளும் போவோம். வேண்டாம் மணி, அவனே சமாளிச்சுப்பான். அவனால சமாளிக்க முடியலன்னா அப்ப போய் நம்ம அவனை காப்பாத்தலாம். இரு. ஆமா சோனி, பஸ்ல நம்ம வரும்போது ஒரு பைக்ல ஒருத்தன் உன்னைய ஃபாலோ பண்ணிட்டே வந்தான் தெரியுமா? யார் இன்னைக்கு காலையில கூட ஒரு 2 பேர் பைக்ல வந்தானுல, அவனோலயே சொல்ற அந்த அழுக்கு டி-ஷர்ட்டோட ஒரே வருவான் அவனா? அவனேதான் உன்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏதாவது சொல்றது செருப்பு எதையாவது சொல்லிட போறேன். வாயை மூடிட்டு சும்மா இருப்பதுக்க வயிற்றுல கலப்பாத. சரியான குருட்டு கபோதிவன். அது எதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணுதுன்னு தெரியல. எம்மா இவனுக்கெல்லாம் பயந்துதான் நான் காலேஜ் பஸ்ல இருந்தா தலையை குடிஞ்சு அப்படியே குப்புற படுத்துக்கிட்டது. இப்பெல்லாம் திரும்பி எங்கேயும் பார்க்கறது கூட கிடையாது. ஜன்னல திரும்பி அதான் தலைவலிக்குன்னு பஸ்ல ஏறினதும் குப்புற படுத்துறியோ? ஆமா, முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் ஜன்னல் பக்கம் வேணும்னு வேடிக்கை பார்த்துட்டு வரதுக்கு ஆசைப்பட்டு ஓரமா உட்காருவேன். இப்பெல்லாம் இன்னும் வர்றதை பார்த்துட்டு பயமா இருக்கு. அதனால தலை குப்புற போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துடுறதுதான். சரி, ஏதாவது ஓகே சொல்லு. அப்பதானே உனக்கு அதுவும் த்ரில்லிங்கா இருக்கும். உன்னை வாயை உடைக்க போறேன் பாரு. பாவம்லப்பா, உன்னை ஃபாலோ பண்ணி வராங்க. அவங்கள மதிச்சு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாமா நீ? ஏயோ, அவங்கள ஓகே பண்றதுக்கு நம்ம காலேஜ்ல இருக்க ஒரு வாட்ச்மேன் தாத்தா, அவரை ஓகே பண்ணிடுவேன் நானு. உனக்கு வாட்ச்மேன் தாத்தாவே ஓகேவா? நடக்கட்டும். மூஞ்ச பேரு இங்க பாருங்கண்ணே, இப்படியே நீங்க மறுபடியும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். பாத்துக்கோங்க. எப்ப அங்க பேரு நீ என் மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எதுவா இருந்தாலும் நீ கேண்டீன் இன்சார்ஜிட்ட பேசிக்க. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு கேண்டீன் இன்சார்ஜ், அவர்கிட்ட பேசிக்க. எனக்குள்ள நிறைய வேலை கிடக்கு, நான் வரேன். என்ன இவ்வளவு அலட்சியமா பதில் சொல்றாங்க? இதை சும்மா விடக்கூடாது. மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியே ஆகணும். ஆமா, என்ன சத்தம்ங்க? சண்டையா போடுறாங்க? ஆமா, அப்படிதான் தெரியுது. சீனியருக்கும் அங்க வேலை செய்யறவங்களுக்கும் சண்டை போல இருக்கு. இந்த சீனியருக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப சோனி அவரு நமக்காண்டி தான் பேசிட்டு இருக்காரு. சாப்பாடு நல்லா இல்ல ஏன்னு சொல்லி எதுக்குன்னு கேக்குறாங்க, பதில் சொல்லாம போயிட்டு இருக்காரு அந்த ஆளு. ஓ அப்படியா? என்னப்பா தம்பி, என்ன கேண்டீன்ல வந்து கத்திட்டு இருக்காப்புல இருக்கு? சார், என்ன சார் இது? சாப்பிட்ற பொருள்ல இப்படி பண்றீங்க? எல்லாம் பழைய சிக்கனா இருக்கு. நேத்துக்குள்ள ஏதோ சூடு பண்ணி கொடுக்குறீங்களா? ஒண்ணுமே வாயில வைக்க முடியல. பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படிதான் இருக்கும். சாப்பிட்டா இல்லாட்டினா கிளம்புன்னு சொல்லி திட்டுறீங்களா? அப்படியா? அப்படி யாரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையே. மாப்பிள்ள இருந்தாலும் போய் சொல்றாருடா. இந்த ஜூனியர் பசங்கலாம் வந்து என்கிட்ட கூட சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணா யாருமே எதுவுமே ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பா கிளம்புங்க, சாப்பிட்டீங்களா, இடத்த காலி பண்ணுங்க. சும்மா இங்க கேண்டீன்ல நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மேனேஜ்மெண்ட்டை நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். பாத்துக்கோங்க. அதே தான் நானும் சொல்றேன். நானும் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். பாத்துக்கோங்க. நீ எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடு, அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். இடத்த காலி பண்ணு. வந்துட்டான் பிரச்சனை பண்றதுக்கு. மற்றவெல்லாம் வாயை மூடிட்டு தின்னுட்டு கிளம்புறான்ல, உங்களுக்கு என்ன? படிக்கிறதுக்கு வழி இல்லை, கேண்டீன்ல வந்து நேரத்தை வீணாக்கிட்டு கிடக்கிறது. நம்ம கிட்ட சட்டம் பேசுறானுங்க. சீனியருக்கு அவருக்கும் பெரிய பிரச்சனையாகும் போல தெரியுது. அப்படியே மாப்பிள்ள எப்படி பேசிட்டு போறான்னு இருந்தாலும். ஆமா மணி, இதை இப்படியே விடக்கூடாது. நம்ம மேனேஜ்மெண்ட்ட பேசி ஆகணும்டா, இல்லாட்டினா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா மணி, நானும் அதான் நினைச்சேன். சரி, இப்பவே போறேன். மாப்பிள்ள நாங்களும் வரோம். டேய் வாடா, என்னடா பணமரமா நின்னுகிட்டே இருக்க? டேய், எனக்கெல்லாம் அச்சோடி எல்லாம் பார்த்தா பயமா இருக்கும்டா. நீங்களே போங்க. இல்ல நீ வந்து சும்மா நில்லுல எங்க பின்னாடி, நாங்க பேசிக்கிறோம். அப்ப சரி. இப்ப புரியுது எல்லாரும் ஏன் சீனியர் பின்னாடி சுத்துறாங்கன்னு. சீனியர் இருந்தாலும் கெத்து தான் போ. ஆமாபே, இப்ப கூட நம்ம இது சாப்பிட முடியாம குப்பையில போட்டுட்டு இதை யார் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள சீனியர் வந்து பிரச்சனையே பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு.
ஆமா ஆமா. சரி வா, நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே கிளாஸ்க்கு போவோம், கரெக்டா இருக்கும். சரி ஜோனி, வா போலாம். வே கமிங் சார். யா எஸ் கமிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன கிளாஸ் டைம்ல கிளாஸ்ல இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? சார் கேண்டீன்ல சாப்பாடு நல்லாவே இல்ல. எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எந்த பொருளுமே நல்லா இல்ல சார். எல்லாம் கெட்டு போன பொருளா கொடுக்குறாங்க. கேட்டா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. அதனாலதான் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொன்னாலும் நீ எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு எங்ககிட்டே கோவப்படுறாங்க சார். அதனாலதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். சார் ஜூனியர் பசங்க எல்லாம் கேண்டீன்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்களா சார்? நீங்களும் கூட எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலன்னு சொல்லி பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆமா சார், ஹாஸ்டல் பசங்க கூட உங்கள்கிட்ட ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? நீங்க எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கலன்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்றாங்க. என்ன சார் முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன ஷாம், உங்க அப்பா பெரிய இடத்த ஆளுனதும் பணக்கார திமுறை என்கிட்ட காட்டுறியா? சார் என்ன சார் நீங்க? நான் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்களுக்குள்ள பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அதை சால்வ் பண்ணுங்கன்னு. நீங்க என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க வேலை காலேஜுக்கு வர்றது படிக்கிற வேலை தான், அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். போங்க போய் படிக்கிற வேலையை பாருங்க. மாப்பிள்ள இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்பிள்ள. இவங்க எல்லாம் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் பவர் என்னன்னு இவங்களுக்கு காமிக்கணும். அப்பதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. என்னடா பண்ணுன்ற? கிளாஸ கட்டடிக்கலாம் மாப்பிள்ள. போராட்டம் கிராட்டம் பண்ணலாம்னு சொல்லு. சாம் சரின்னா நம்ம அப்படியே போராட்டத்துல கலந்துப்போம். அப்படியே கிளாஸையும் கட்டடிச்ச மாதிரி ஆச்சு. நமக்கும் நல்லா ஜாலியா இருக்கும். டேய், கிளாஸை கட்டடிக்கிறோமோ இல்லையோ, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இரு, சாம்கிட்ட சொல்றேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, எனக்கு கிளாஸ் கட்டானா போதும். இந்த பாரு, உங்க அப்பா கிட்ட நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஒழுங்கா கிளாஸுக்கு போங்க சொல்லிட்டேன். வந்துட்டானுங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறதுக்கு. மாப்பிள, இந்த விஷயத்தை இப்படிலாம் ஹேண்டில் பண்ணா சரிப்பட்டு வராது. நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு போராட்டம் பண்ணுவோம், அப்பதான் சரி வரும். கிளாஸா போய் எல்லா பசங்கள்ட்டையும் கேன்டீன்ல இருக்க ப்ராப்ளத்தெல்லாம் எல்லாத்தையும் சைனை வாங்கி நம்ம போராட்டம் பண்ணுவோம், அப்பதான் சரி வரும். நீ சொல்றதும் சரிதான் மணி. இன்னும் நீங்க கிளாஸுக்கு போலையா? என்ன உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுமா? சார் நீங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அந்த மாதிரி பாத்துக்கிறோம். வாங்கடா போலாம். சின்ன பசங்க எல்லாம் நம்மள மிரட்டுற அளவுக்கு ஆயிட்டானுங்க. கலிகாலம் கலிகாலம். அம்மா, நான் தான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்குமா என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எதுக்கு இப்போ என்னை போய் சொல்லி அங்கிருந்து வர வச்சீங்க? இங்க பாரு சாலினி, இந்த கல்யாணத்துல தான் இருக்கு எங்களோட உயிர். இப்ப மட்டும் நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்யா, நான் அப்பா தங்கச்சி எல்லாருமே மருந்து குடிச்சு செத்துருவோம் பாத்துக்க. ஏம்மா, எப்ப பார்த்தாலும் சும்மா இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காதீங்கம்மா. நானே இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் நான் வேலை இருக்க ஆஃபீஸ்ல கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்கன்னு அங்க ஓடுனேன். அங்க இருந்து நீங்க எமர்ஜென்சின்ற மாதிரி கால் பண்ணி அப்பா சீரியஸா இருக்காங்கன்னு ஏமாத்தி என்னை வர வச்சிட்டீங்க. இங்க வந்து பார்த்தா அப்பா நல்லா குத்துக்கலுக்கணக்கா இருக்காரு. பாரு, இந்த மாசம் 16, 17 உனக்கு கண்டிப்பா கல்யாணம். சிம்பிளா கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். உனக்கு பெருசா பத்திரிக்கை அடிச்சு கிராண்டா உங்க அப்பா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. கோயில்ல வச்சு சிம்பிளா கல்யாணம் வச்சுக்கலான்னு நான் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். நீ கல்யாணத்துக்கு தயாராயிரு சொல்லிட்டேன். அம்மா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ உனக்கு கல்யாணம் வேண்டாம், நீ மறுபடியும் வேலைக்கு தான் போறேன்னு சொல்லி கிளம்பி போறதா இருந்தா எங்க பணத்தை தாண்டி நிப்போ. அம்மா, ஏம்மா இப்படி நீ டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கப்புறம் உன் விருப்பம், உன் வாழ்க்கையை நீ எப்படி முடிவு பண்ண நினைக்கிறியோ அப்படியே பண்ணிக்க. சமந்தியம்மா, வாங்க வாங்க சமந்தி. என்ன வீடே ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சமந்தி, என் பொண்ணை தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். சமைக்க சொல்லி தரேன் வா, கொஞ்சம் அடுப்பக்கரையில வந்து நில்லு ஒத்தாசைக்கு. ஒண்ணு பார்த்து கத்துக்க. போற வீட்டுல அப்பதானே சமைக்கிறத கத்துக்க முடியும் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதெல்லாம் நான் சமைக்க மாட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு தான் அவளை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. ஓ, அதுக்கா தாய்மவளும் சண்டை போடுறியே? இதுல என்ன இருக்கு? என் வீட்டுக்கு வர போற மருமவளுக்கு நான் சமைச்சு தர போறேன், நான் உயிரோட இருக்க வரைக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. அத்தை, நான் வீட்டில் சமையல் வேலைலாம் பார்த்துப்பேன். நீ என் மோகனை நல்லபடியாக சண்டை கிட்ட போடாமல் சந்தோஷமா இருந்தால் எங்களுக்கு அது போதும். ஒரு பேரனோ பேத்தியோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெற்று தந்தியல்னா அதையும் பார்த்துக்கிட்டு நான் அப்படியே சந்தோஷமா இருந்துக்கிடுவேன். சரி சரி, வாங்க வந்து உட்கார்ந்து பேசலாம் எதா இருந்தாலும். சரி இந்தாங்க பழத்தை பிடிங்க. அட, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கியே? நீங்கள் கல்யாண விஷயத்தை பற்றி டேட் நாள் குறித்து சொல்லுவீன்னு பார்த்தோம். நீங்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிய. அதனால தான் நாங்களே வந்துட்டோம். ஆமாம், நாங்களே நாளெல்லாம் குறிச்சிட்டோம். சொல்லணும்னு தான் இருந்தோம். நேரில் பார்த்து வந்து சொல்லலான்னு இருந்தோம். நீங்கள் வந்துட்டீங்க, நல்லாதான் போச்சு. அப்படியா? ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க. ஏம்மா, அத்தைக்கு 2 பேருக்கும் நல்லா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாமா. வெயிலா இருக்கு பத்தியா? இந்த வெயிலுக்குள்ள வந்திருக்காவ, நல்லா ஜூஸை போட்டு கொண்டு வைப்போம். சரிம்மா, நீங்க வாங்க, நம்ம அங்க உட்கார்ந்து பேசலாம். சரி. நீங்க ஒழுங்கான பதில உருப்படியா சொல்லாததுனால தான் நாங்க இவ்வளவு தூரம் வர வேண்டியதா போச்சு. அது ஒண்ணும் இல்ல மைனி, என் பொண்ணு வேலை செய்யற இடத்துல அவளை உடனே வேலையை விட்டு வர முடியாதான். 6 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம லெட்டர் எல்லாம் போட்டு அதுக்கு என்னமோ பண்ணணுமா. அதனாலதான் அவ கண்டிப்பா நான் போய் ஆகணும் வேலைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாளா. எங்களுக்கு என்ன பண்ண ஏது பண்ணனு தெரியாம தான் நாங்க உங்களுக்கு என்ன பதில் சொல்லலான்னு அப்படியே இருந்தோம். இப்போ நேற்று தான் மறுபடியும் ஜாதகம்லாம் பார்த்து நாளை குறித்து இனிமே ரொம்ப நாள்லாம் போட்டு இது பண்ணாண்டா, கோயிலில் சிம்பிளாக பண்ணிடலாம் எப்பா சொல்லிட்டாவே. அதான் நாங்கள் நேரிலே வந்து பேசி உங்கள்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடலாம்னு நினச்சோம். உங்களுக்கு சம்மதமா இல்லை பெருசாக பத்திரிக்கை அடிச்சு தான் செய்யணும்னா எல்லாம் கடகடன்னு செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதம் 16, 17 கல்யாணத்தை வச்சுக்கிடலாமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான். இங்கே பாரு புஷ்பா, எல்லாத்துக்கும் அவைய சொல்கிறதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்காத.
அவியல்வ பொண்ணு வீட்டுக்காரு, நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரு, கொஞ்சம் நம்ம கெத்து காட்டணும். அதனால எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டாம நீயும் கொஞ்சம் 4 வார்த்தை பேசு. இப்படி இல்ல அப்படி, அப்படி இல்ல இப்படின்னு. சும்மா எதுனால நீங்க செஞ்சா சரி, நீங்க செஞ்சா சரின்னா என்ன அர்த்தம்? சரி சரி ரமணி, கோவப்படாத. நானே என் மகன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எனக்கு பெரிய சந்தோஷம். இதுல எல்லாம் நெருங்கி கூடி வர்ற நேரத்துல இப்படி ஆயிப்போச்சான்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தேனா, அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி எதுவா இருந்தாலும் பாப்போம். கொஞ்சம் பார்த்து பேசு, இல்லைன்னா அமைதியாயிரு, நான் பேசிக்கிடுறேன். நீங்க இப்படி சட்டுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எப்படி துணிமணிலாம் எடுத்து தைக்கிறது வாங்கியது? இப்பெல்லாம் பொண்ணு பிள்ளைக்கு துணி தைக்கணும்னாலே ஆரி ஒர்க்குக்கு 1 மாசத்துக்கு முன்னாலே கொடுத்தாதான் தச்சு தருவாங்க. நீங்க ஒரு வாரத்துல கல்யாணம்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ண? இல்ல ஓயாம வேற தேடி மாத்திட்டு இருக்க வேண்டாம. ஏற்கனவே நாள் நிறைய தள்ளி போச்சு நம்ம முடிவெடுத்து. அதனாலதான். ஐயா மைனி, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இந்த வச்சிடலாம் நீங்க சொன்ன டேட்லயே வச்சிடலாம். அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை சொல்றேன், துணி எடுத்தா தைக்க எப்படி ஆகுமே? அப்ப நார்மலா சிம்பிளா தைச்சா போதுமா உங்க பொண்ணுக்கு? போதும். என் பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்லாம் கேட்க மாட்டா. அப்ப சரி. வேற பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல ஒழுங்கா சேலை சட்ட துணினா மாடலா தச்சு தரலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல நீங்கள்வே. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மைனி. அப்ப சரி. ஜூஸ் உங்க அத்தை வேலைக்கு கொண்டு போய் கொடுமா. என்னம்மா ஜூஸ்லாம் நல்லா கூலிங்கா போட்டிருக்கியா? போட்டிருக்கேன் ஆண்டி. என் மருமூல ரொம்ப பயமுறுத்தாத ரமணி. அவ ஒன்றும் மருமக கிடையாது. என் மருமவ என்னடே? அடையப்பா, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மருமவ மேல ரொம்ப பாசம் தான். சரி மைனி, நீங்க இருங்க. நான் இன்னைக்கு சாப்பாடெல்லாம் சமைச்ச பிறகு சாப்பிட்டுட்டு தான் போனோம் நீங்க வீட்டுக்கு. ஐயோ பரவாயில்ல மைனி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்க இதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க அப்ப கிளம்புறோம். நாங்களும் வேற கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல. பத்திரிக்கை அடிக்கிறது எல்லாம் பார்க்கணுமே. ஆமா, கொஞ்சம் பத்திரிக்கை அடிச்சு கொஞ்சம் ரொம்ப நெருங்கின சொந்தத்தை மட்டும்தான் கூப்பிடுற மாதிரி பார்க்கணும். ஏன்னா நம்ம மண்டபத்துல பெருசா செஞ்சோம்னா பத்திரிக்கை எல்லாம் பெருசா அடிச்சு எல்லாரையும் கூப்பிடலாம். இப்போதைக்கு அப்படி செய்யற மாதிரி இல்ல. அதான். ஆமா அதுவும் சரிதான். சரிம்மா, நான் ரூமுக்கு போறேன். நீ போ, உனக்கு வேலை இருக்கும்ல. சரிம்மா, வரேன் ஆண்டி. சரி மருமவள. அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு என்னமோ லேப்டாப்ல வேலை இருக்குமா. ஆஃபீஸில் இங்கேருந்தே என்னமோ வேலை இருக்கும் போல இருக்கு. பார்த்து வீடியோ காலில் பண்ணுவா. அதான் போறேன்ட்டு போறா. கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளை வேலை செய்யுமா? அது அவியல்வ விருப்பம் தான். மாப்பிள்ளை பாடு அவியல்வ பாடு. அயலுக்கு என்ன விருப்பமோ அயல்வ விருப்பம் போல செஞ்சுட்டு போட்டோம். அதுலலாம் நம்ம தலையிட மாட்டேன். அதுவும் சரிதான். சரி மைனி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். என்ன நீங்கள் வந்ததும் கிளம்புறேன்ட்டியா? இருங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயில் தர போகலாம். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். வெளியில் வேற வேலை இருக்கு. இன்னும் கடைக்கு சாமான்லாம் வாங்கணும். வாங்கிட்டு இனிமேல் வீட்டுக்கு போகணும். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் நாளைக்கு கடை திறக்காரு. அதனால கொஞ்சம் வேலை கிடக்கு. சரி நாங்கள் வாரோம். சரி, அப்போ போயிட்டு வாங்க. புஷ்பா போவோம். சரி ரமணி. வரேன் மைனி. சரி மைனி, பார்த்து போயிட்டு வாங்க.